Dear subscribers, followers, and friends, very good evening. Today, the topic is preposition related with time. We have already learned something in this topic in previous classes. Today we are going to learn something, particularly one preparation in, in. Okay? Let's start. We can use this preposition in 5 occasions. 1. After a certain period of time, ஒரு குறிப்பிட்ட காலம், டைம் இல்லை, ஒரு காலம், தொடர் காலமாக இருக்கட்டும். After a certain period of time, அதுக்கு பின்னால், அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் நடக்கிற விஷயத்தை சொல்லுவதற்கு பயன்படுத்தலாம். You see, I will finish this work in an hour. I will finish this work in an hour. In an hour. இப்போ பேசிட்டே இருக்கிறோம், இந்த வேலையை எப்போ முடிக்கிறேன், நான் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவேன் சொல்கிறோமா இல்லையா? In that situation, after a certain period of time, I will finish this work in an hour. Okay. அடுத்து டைம் ஆஃப் டே, ஒரு நாளில் எந்த நேரம் அப்படின்னு குறிப்பாக சொல்லுவதற்காக. You see, I start my work in the morning. ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் காலை, மாலை, இரவு இப்படி சொல்லலாம். அப்போ எந்த நேரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்வதற்காக I start my work in the morning. ஸோ இந்த மாதிரியும் we can use it. அப்புறம் மாதங்களை பற்றி பேசும் பொழுது we can use this preposition in. You see, மாதங்கள். Our Independence Day falls in August. You understand? Our Independence Day falls in August. நம்மளுடைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் மாதம் வருகிறது. மாதத்தை பற்றி ஆக ஒரு சில மணி நேரங்களில் இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறோம். ஒரு நாளில் காலையா மாலையா என்று சொல்லுகிறோம். 12 மாதங்களில் மாதத்தை சொல்லும் பொழுதெல்லாம் கூட இன். ஓகே, ரைட்டு. அடுத்து சீசன்ஸ். குளிர்காலம் வருது, மழைக்காலம் வருகிறது, வெயில் காலம் வருகிறது. ஸோ சீசன்ஸ், அந்த மாதிரி நேரங்களில் சம்மர், வின்டர், இந்த இன் பயன்படுத்தப்பட வேண்டும். See, this year cold is heavy in winter. இந்த வருஷம் குளிர்காலத்தில் ரொம்ப குளிர். அப்போ எதை பற்றி பேசுகிறோம்? சீசனை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி நேரங்களில் we can use in. அடுத்து இயர், வருடத்தை பற்றி சொல்லும் பொழுதும் நாம் in யூஸ் பண்ணலாம். It happened in the year. ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அது எந்த வருஷத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி போட்டு இட் ஹேப்பன் இன் த இயர் 2000. 2000 வருஷத்தில் இது நடந்தது என்று சொல்லுகிறோம். ஆக we can use this preposition in 5 situations. I hope you understand. Okay? Right on. So, இந்த 2-3 நாட்களாக வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு ப்ரப்போசல்,
அது பற்றி தான் இன்றைக்கும் நான் சொல்ல இருக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இந்த யூடியூப் ஆரம்பித்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஏறக்குறைய 5.5 மாதங்கள் ஆகிறது. 475 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்றார்கள். என்னுடைய கான்டாக்டில் 296 பேர் இருக்கிறார்கள். அதற்கடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தவர்கள் இப்போ இல்லை, அதுக்கப்புறம் வைண்ட் அப் பண்ணிட்டேன். அதில் 124 பேர் இருந்தார்கள். இந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு பின்பு நான் போடுகின்ற வீடியோ அனைத்தும் யூடியூப் சேனல்லையும் வரும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வரும். ஒவ்வொருவருடைய அந்த 124 பேருக்கும் ஒவ்வொருவருடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்படியே போய் சேரும். 3 விதமாக சேரும். ஆக கான்டாக்டில் இருப்பவர்கள் எல்லாருமே ஸ்டேட்டஸில் பார்த்து கொள்ளலாம். அந்த வாய்ப்பு இன்றும் இருக்கிறது. ஸோ இந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வாட்ஸ்அப் குரூப்பில் 124 பேரில் ஆங்கிலமும் போட்டுக்கொண்டிருந்தேன், ஆன்மீகமும் அதிலேயே தான் போட்டுருந்தேன். ஸோ ஒரு சிலருக்கு ஆங்கிலம் பிடிக்கிறது, ஒரு சிலருக்கு ஆன்மீகம் பிடிக்கிறது. இது பிடித்தால் அது பிடிப்பதில்லை, அது பிடித்தால் இது பிடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் சில சிரமங்கள் இருந்தது. ஆகவே இதை பூரா மாற்றிட்டு புதுசாக குரூப் ஆரம்பிப்போமே என்று சொல்லி தான் இது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம், யூடியூப்பில் போடுறோம், ஸ்டேட்டஸில் போடுறோம், நம்ம போடுறதெல்லாம் போய் சேருதா, ரெஸ்பான்ஸு படிக்கிறாங்களா, ஏதாவது பேச முடியுதா, ஃப்ளூயன்சி கிடைக்குதா? ஸோ ஐ ஹேவ் எ லாட் ஆஃப் டவுட் whether we are going in the right way or wrong. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால் புதுசாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ப்ரப்போசலோடு இப்போ நான் இதை சொல்கிறேன். ஒரு 6 மாதத்தில் ஆங்கிலத்தை சரளமாக பேச வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும் இந்த குரூப்பில் இணையலாம். முதல் கண்டிஷன் ஆர்வம் இருக்கணும். 2வது கண்டிஷன் தினமும் 3/4 மணி நேரம் மினிமம் இந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்காக அவங்க ஸ்பேர் பண்ணணும். காலையோ மாலையோ அதை பகுதியாக பிரித்தோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை 3/4 மணி நேரம் ஸ்பேர் பண்ண வேண்டும். இந்த குரூப்பில் சேர்றவங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ், லிசனிங் ப்ராக்டிஸ், ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ், ஸோ ப்ரனன்சியேஷன், இது போன்றெல்லாம் அவங்களுக்கு ப்ராக்டிஸே கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஒரு வாரம் கழித்து பழையபடியும் எனக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லி போட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் மூலமாக நீங்களே அசஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு விடை சரியா தப்பா என்று சொல்லி நான் விடை போட்ட பின்பு நீங்கள் எழுதிய விடைக்கும் சரியா தப்பா என்று பார்த்து போட்டுக்கொள்ளலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட்டு. ஸோ அதனால் அப்பப்போ அசைன்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட் 2மே நடக்கும். இதை ஏன் ஆரம்பித்தேன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னென்னு கேட்டால், ஒரு குரூப்புன்னு சொன்னால் ஒருவருக்கு ஒரு மெசேஜ் போட்டால் எல்லாருமே பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இப்போ நான் ஆரம்பித்திருக்கிறதுல அந்த வசதி கிடையாது. வசதி என்றால் சிரமம் கிடையாது. இந்த குரூப்பில் நான் ஏதாவது போட்டேன்னு சொன்னால் அந்த குரூப்பில் இருக்கிற அனைத்து பேருக்குமே போய் சேரும். ஒரே தடவை போட்டால் போதும், 40 பேர்னா 40 பேருக்கு போயிடும். ஓகே, ரைட்டோ. அந்த 40 பேரில் ஒருவர் ஒரு அசஸ்மெண்ட்டோ ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லாட்டி ஒரு சந்தேகமோ ஏதாவது என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டார்னு சொன்னால் 40 பேருக்கும் போகாது, எனக்கு மட்டும்தான் வரும். இந்த வசதி இந்த குரூப்பில் இருக்கிறது. இதை ஏன் இதை தேர்ந்தெடுத்துறேன்னு சொன்னால், நீங்கள் அனுப்புறதில்ல ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமே, தப்பாக சொல்லிட்டோமே, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க செய்வாங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஹெசிடேஷன் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துக்கும்.
அதுக்காகவே எல்லாருமே முழுமையாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த மெத்தடை பயன்படுத்தின்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை கொடுத்தது எனக்கு திரும்ப அனுப்பலாம். அதை நான் திருத்தி, இல்லை உங்கள் ஸ்பெல்லிங் தப்பு, இல்லை உங்கள் ப்ரொனன்சியேஷன் தப்பு, உங்கள் ரீடிங் இன்னும் கூட இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஸோ அப்படின்னெல்லாம் கூட உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி தொடராக நித்தம் வாரம் மாதம் உங்களுக்கு அசஸ் பண்ணிகிட்டே வரும் பட்சத்தில் 6 மாதத்தில் மிக சர்வசாதாரணமாக பேசலாம். ஸோ அதுக்கான ஒரு சிலபஸ் கையில் வைத்திருக்கிறேன். தோஸ் ஹூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் ஜாயின் இன் தட் குரூப். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆங்கிலத்தில் சேர்ந்து படித்து பேசணும்னு நினைக்கிறவங்க எஸ் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். நம்பர் உங்கள் கையில் எல்லாத்துக்குமே இருக்குது, கான்டாக்டில் இருக்குது. ஸோ அதனால் அதை அனுப்புங்க. எஸ் இங்கிலீஷ் ஒன்லி அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகம் வராது. ரைட்டோ. இன்னொருவர் ஆன்மீகம் ஒன்லி எஸ் அப்படின்னு வந்தால் அவருக்கு ஆன்மீகம் போகும். ரெண்டுமே எனக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு எஸ் போத் அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுன்னு சொன்னீங்கன்னா ரெண்டுமே வரும். இப்படி 2 குரூப்பாக பிரித்து கொண்டு தேவையானதை மட்டும் சிரமமில்லாமல் மிக எளிதாக 6 மாதத்தில் சாதனையாளர்களாக நாம் மாற வேண்டும். ஸோ தட் இஸ் தி ஒன்லி எய்ம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, இந்த 2-3 நாளாக போட்டதுக்கு காரணமே, நான் போட்ட வீடியோ இன்னும் சிலர் பல பேர் பார்க்கல. இது வரைக்கும் எனக்கு 5 பேர் என்னமோ சேர்ந்துருக்கிறாங்க. இந்த 2 நாளில் 5 பேர் எஸ் இங்கிலீஷ் அப்படியே கொடுத்துருவேன், எஸ் போத் அப்படின்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள அந்த 5 பேருக்கு அது வாட்ஸ்அப்பில் நான் போடுறது வந்துட்டு அவங்க இண்டிவிஜுவல் நம்பருக்கு போகும். இன் அடிஷன் டு தட் ஆஃப் ஸ்டேட்டஸ், இன் அடிஷன் டு தட் ஆஃப் யூடியூப், இதை அவங்க ரெக்கார்டாக வைத்து கொள்ளலாம். ஸோ இதுதான் பர்பஸ்ஸு. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே. தேங்க்யூ. பை ஃபார் நவ்.